வீடியோவில் சொன்ன மாதிரி WHEYனா மேலே அந்த தயிருக்கு மேலே தெளிந்த தண்ணீர் வரும். தயிர்னா அப்போ வராது, வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்து பார்த்தேன்னா ஒரு அரை ஹவரோ இல்லை 3/4 ஹவரோ 1 ஹவரோ இல்லை 10 நிமிஷம் அவ்வளோ அந்த தண்ணி மேலே மிதக்கணும். அந்த மாதிரி தண்ணிக்கு பேர் தான் வேணும். பாலாடைனும் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் மேக்ஸிமம் அதுக்கு பேர் தான். சரி, W பார்த்துட்டோம். எக்ஸுக்கு வராது, ஒய்க்கு வராது, ZA Y சொல்லலாம். வேறு எதனா அதில் இருக்கா இல்லையான்றது சேர்க்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் சேர்க்காத, நான் சொல்கிறதெல்லாம் சேர்த்துக்கோ. நான் எதை சொல்கிறேன்னா சேர்க்காதன்னா விட்டுரு, கவலையே படாத. AIO தானே சொன்னேன், ஆனால் இதில் சம்மந்தம் இல்லாத எது தான் வருதுன்னு கேட்காது. இதில் கள்ளிப்பட்டி வரலேன்னு ரஜினி சார் கேட்பார். அந்த எந்த படம் முத்தில் மீனா கூட வரும், அவர் போய் வழி கேட்பார் கேரளாவில். அப்போ ஒருத்தன் சொல்லுவாங்க கள்ளிப்பட்டி ஆன்னு வேறு. அப்போ எதோ சொல்லும்போது மீனா கிடையாது, இரிச்சி அணைக்கி உண்மை கொடுன்னு ஏதோ சொல்லலாம், அந்த வழி கேட்குறது. ஆத்தா இவர் கேட்கும்போது அந்த பொண்ணு கட்டே கேட்கும்போது கள்ளிப்பட்டிக்கு வழி சொல்லணும்னா அவன் கள்ளிப்பட்டிக்கு சொல்லுவான், ஆனால் அதில் இறுக்கி அமைச்ச நேரத்தில் அதில் எதுவும் இதில் கள்ளிப்பட்டி வரலேன்னு ஒரே ஜாலியாக இருக்கான் ரஜினி சார் பண்ணுறது. அந்த மாதிரி இதில் கள்ளிப்பட்டி வரலேன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் எல்லாமே விஷயங்கள் நாங்கள் சொல்கிறது ஜாலியாக சொல்லிட்டு சொன்னால் படிப்பு சர்றன்னு ஏறும். ரேடியோ உட்கார வச்சுன்னு போர் வச்சுருந்தா தூங்கின்னு கூட இருப்பேன், அது வேறு விஷயம். இதில் தூங்க மாட்டேன், இதுதான் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு தூங்கிட்டு போகிறேன். 3/4 ஹவர் கிளாஸ் எடுக்கிறாங்களா, அப்போ தூக்கம் வரல. ஜாலியாக இருந்தால் 3 ஹவர் உட்காந்து பார்ப்பேன் ஒரே இடத்துல. சினிமா ஏன் பார்க்குற 3 ஹவர்ஸ் எதனா கண்ணு மூட்டுறியா? ரொம்ப டயர்டாக இருந்தால் அவங்களுக்கே தெரியாத கண்ணை மூடிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அவங்கள விட்டுரு வேலை செய்யுது. சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஸ்டூடெண்ட் நிறைய பேர் போகிறாங்க, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்கிறான். என்னடா படம் பார்த்தியா ஃபுல்லாக? என்ன ஃபுல்லாக பார்த்தியா? ஒரே ஒரு இன்ச்சு விடாத பார்த்தானோ. அப்படின்னா துள்ளி கூட அங்கே பிளிங்காக இருக்காது, கண் விங்க்குன்னுவாங்க, கண் சிமிட்டுறது, அது கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஆர்வம் இன்னும் அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு இது சொல்லிட்டேன். இது சொல்லாத ஒரு சில விஷயம் இது, அதனால் இளைஞர்களுக்காக சொல்ல வேண்டியதாகுது. வெளிநாட்டிலேருந்து படங்கள் நிறைய வருது, அதுங்களுக்கு என்ன இங்கிலீஷில் பேர் உங்களுக்கு தெரியும். அதை ஒன்றும் கண் சிமிட்டாது பார்ப்பாங்க, எல்லோரும் தான் பார்ப்பாங்க. இது நீ பார்க்கலையா இதெல்லாம்னு கேட்காத. இதெல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் மெடிசின்ஸ் படித்தவங்க, அனாட்டமி தெரியும். அப்போ எனக்கு சாதாரணம் தானே. உனக்கு தெரியுமா அனாட்டமி? சிஸ்டர்னா சைல்டுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? லேவட்டர் அணின்னு என்ன தெரியுமா? இப்போ MBBS படிச்சு வைக்கலாம். எங்களுக்கு தெரியுது. நாங்கள் அதெல்லாம் எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் தலையிட்டு எல்லாம் கற்றுக்கணும்னு விரும்புகிறோமே. அதனால் நான் பேசுவேன். உனக்கு தெரிஞ்சால் நீ பேசு, எனக்கு தெரியுது நான் பேசுகிறேன். உனக்கு சொல்லி கொடுக்குற நிலையில் நான் இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய அதிகமாக தெரிஞ்சால் கேள்வி அங்கேருந்து கேள்வி, என்ன சார் ஏதோ ஈன்ற அது மீனிங் தப்பச்சேன்னு சொன்னேன்னா பதில் நான் சொல்கிறேன். எனக்கு படித்தது வரையிலும் டிக்ஷனரியிலேருந்து படிச்சும்பா அந்த காட்டும். நீ எங்கேருந்து படித்து அதை என்கிட்ட காட்டு, நான் தோல்வி அடைஞ்ச மாதிரி கூட ஒத்துக்கிறேன். அதில் நாங்கள் அது மாதிரி எல்லா விஷயங்கள் யார் சொன்னாலும் அந்த புஸ்தகத்தில் எழுதினார் இல்லையா. சாமுவேல் ஜான்சன் 1755 1755 கண்டுபிடிக்கப்பட்டது தான் டிக்ஷனரி. அப்போ தான் ஆர்த்தோகிராஃபி சரியான டிக்ஷனரி வந்தது தான். அவர் எழுதுனது தான் கரெக்டான டிக்ஷனரி. அதுக்கு முன்னால் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது, ஸ்பெல்லிங்னு கூட சொல்லுவாங்க, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த ஆர்த்தோகிராஃபின்றது ஸ்பெசிஃபிக்காக முடிவு வந்தது எப்போ? 1755. நல்ல காணி 1755 கண்டுபிடிக்கப்பட்ட சாமுவேல் ஜான்சன் தான் அந்த டிக்ஷனரி உருவாக்குறாரு. அவர் யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. அவுத்து போட்டு ஆடுறோன்னா கேளு தெரியும். ஏன் இதெல்லாம் எப்படி சொல்கிற நீ, உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறது. எங்களுக்கு ஆதங்கடா, இன்னும் படிக்கல, குழந்தைங்க அறிவு வளர்த்துக்கல, நீ வளர்த்துக்கினே அதெல்லாம் கேட்காத. நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டு வந்துக்கிறோம். நாங்கள்லாம் 50-60 வயசில் பிடிச்சதை நீ ஒரு 10-15 வயசுக்குள்ளே பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா. நீ நல்ல நிலைக்கு உட்காரணும். அதனால தான் சொல்லிக்கிறேன். ஏன் வேறு வேலை இல்லையா அவனுக்கு? ஆமாம், வேறு வேலை இல்லை, சமுதாய போராளிகள். அதனால் எல்லாத்தையும் சொல்லுவான். காசை கூலிக்காக மாதிரி அடிக்கிறேன் நான். நடத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணு, எப்போ நான் கேட்டுக்கிறேன் அவங்கள. நல்லா படிக்கணுன்னா படிக்கிறதுக்காக நடத்துகிறேன். நான் எப்படி அவங்களுக்கு காசை எதிர்பார்ப்பேன்? இல்லை நான் எப்படி ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுவேன். நல்லா இருந்தால் பண்ணிவிட்டு போ, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்றது முக்கியம் இல்லையா? 2 எழுத்து வார்த்தையில் ஈயில் முடியுது சொல்ல சொன்னால் இப்போ சொல்லுவேன். எம்ஃபில் படிச்சு கூட சொல்ல முடியாது, பந்தயம் ஒன்றா காட்டுறேன். கேள்விப்பட்டது டக்குன்னு மனசில் வரணும்லான்னு. அதில் கூட ஆரி வராது, வை வராது அவனுக்கு. இதெல்லாம் கூட டக்குன்னு வருமானு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லோரும் சொல்ல தமிழ் மீடியம் பசங்களுக்கு வராது.
இங்கிலீஷ் மீடியம் பசங்க நான் தான் சொல்கிறேன், தே வெல் வேர்ஸ்டு வித் த வேர்ட்ஸ். அவங்க இங்கிலீஷ் கண்ண மூடி 3 மணி நேரம் பேசுவான். அவனை எடுத்து வந்து நம்ம இதில் சேர்க்க முடியாது. அடுத்த வீடியோவில் வரேன்.